பிரம்மனையே சிறையில் அடைக்கிறாயே, உனக்கு பொருள் தெரியுமா என்று. பொருள் தெரியாமலா சிறையில் அடைப்பேன், வாருங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் என்று சொன்னவுடன் சிவபெருமான் முருகனை எடுத்து மடியில் வைத்து சொல் என்றார். முருகன் சிரித்து கொண்டே சொன்னான், விடையை சொல்பவன் நான், கேட்பவன் நீங்கள். கீழே அமருங்கள், நான் மடியில் அமரமாட்டேன், நான் குரு, நீங்கள் சீடன் என்று. சரி, பதிலை சொல்ல முன்பு சிவபெருமான் கேட்டார், உனக்கு எப்படி பிரணவத்தின் பொருள் தெரியும் என்று. முருகன் நகைத்தான். அதை எப்படி உங்களிடம் சொல்ல முடியும்? யாரும் இல்லாத சமயத்திலே என் தாயின் காதிலே நீங்கள் பிரணவத்தின் பொருளை சொன்னது எனக்கு தெரியாதா என்று கேட்டார். சிவன் கேட்டார், யாரும் இல்லை என்பது தெரிந்த பிறகுதான் உமையம்மையின் காதிலே நான் பிரணவத்தின் பொருளை சொன்னேன், அது எப்படி உனக்கு தெரியும் என்று முருகன் சொன்னார். பிரணவத்தின் பொருளை சொல்கிற போது வண்டாக மாறி என் தாயின் தலையில் இருந்த பூ கொண்டிருந்தேன்,